ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவும் சுவையான ஆரோக்கியமான கொத்தவரங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 200 கிராம் கொத்தவரங்காவை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பேனில் எண்ணெய் விட்டு ஒரு சின்ன ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு இது நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். இது நல்ல பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு இனுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கேன். இது நல்லா வதங்கினது வாஷ் பண்ணி வச்சுருக்க கொத்தவரங்காவை இப்போ இதில் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையானது ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இப்போ இந்த காயை ஒரு 10 to 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சுண்டிடுச்சு, காயும் வெந்துருச்சு. இப்போ துருகி வச்சுருக்க ஒரு பத்து தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கொத்தவரங்காய் பொரியல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரெசிபி உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.